السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عددا، والحمد لله الذي رفع السماء بغير عمد، والحمد لله الذي بسط الأرض على ماء فجمد، والحمد لله الذي قسم الرزق ولم ينس أحدا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من نتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் புகழ்ச்சியுமேக வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தீனுக்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய ஏவல்களை மதித்து வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை பயந்து முற்றும் முழுதும் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வதற்காக வேண்டி யார் இந்த குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையில அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வார்களோ, நிச்சயமாக துன்யா ஆகிரா இருலகிலும் வெற்றியாளர்கள், ஜாசீலர்கள். அல்லாஹ் அப்படியாப்பட்ட வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ஒரு சோதனையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய பேச்ச பார்த்தாலும் துன்யாவுடைய சிந்தனைகளும், துன்யாவுடைய கவலைகளும், ஆகிரத்துடைய, தீனுடைய, இஸ்லாத்துடைய கவலைகள் எடுபட்டு போன காலம். கண்ணியமானவர்களே, ஏண்டே மோடைய நோக்கம் ஆகிரமாக மாறணும், ஏண்டே மோடைய முடிவு சொர்க்கமாக மாறணும், ஏண்டோட வாழ்க்கை அழகாகணுமா, மௌத்து லேசாகணுமா, சக்கராத் மனமாகணுமா, முடிவு சிறப்பாகணுமா, ஏண்டோட வாழ்க்கையில் 5 விடயங்கள் சீராக அமையணும். 5 விடயங்கள் சீராகுமாக இருந்தா எங்கட வாழ்க்கையும் சிறப்புதான், சக்கராத்தும் சிறப்புதான், நாளைக்கு எங்கட முடிவும் சிறப்புதான். என்ன 5 விடயங்கள்? ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக். ஈமான், இபாதத், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, நற்குணம், இந்த 5 காரியங்கள் ஒரு மனிதனிடத்துல சீராகுமாக இருந்தா அவனுடைய முழு வாழ்க்கையும் சீராகமாகிவிடும். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, முதலாவது ஈமான்.
எல்லா அமல்களுக்கும் எல்லா நற்காரியங்களுக்கும் ஆணி வேறல்தான். ஈமான்ல பலகீனம் உண்டாகுமா, ஈமான்ல உள்ள குறைபாடு, அமல்ல உள்ள குறைபாடு, அமல் தடங்காகிரும், அமல் பொறுப்போக்காக ஆகிரும், அமல் எல்லாம் பாரமாக மாறிடும். இன்னைக்கு ஏன் எனக்கும் உங்களுக்கும் ஜும்மாக்கு வாரத போல ஏனைய பொருளுடைய தொழுகைக்கு வரையில ஈமானுடைய குறைபாடு. மஸ்ஜிதுக்கு வாரது எவ்வளவு கஷ்டம், சுபகுக்கு எழும்புறது எவ்வளவு பெரிய பாரம். மணித்தியால கணக்கு எங்கெங்கயோ கழிக்கிறோம், மணித்தியால கணக்கு ரோட்ல கழிக்கிறோம். ஆனா மஸ்ஜிதுல 10 நிமிஷம் கழிப்பதும் சிரமமாக மாறிச்சு. போனோட மணித்தியால கணக்கு, குர்ஆனோட நிமிட கணக்கு. பாங்குக்கும் அதானுக்கும் மத்தியில் உள்ள நேரம் மஸ்ஜிதுல இருக்க நாங்க ரெடி இல்ல. சலாத்துக்கும் துஆவுக்கும் மத்தியில் உள்ள நேரம் நானும் நீங்களும் மஸ்ஜிதுல உட்கார ரெடி இல்ல. அந்த நேரம் பாரம். ஏன்? ஈமான் உள்ள பலகீனம், ஈமான் உள்ள குறைபாடு சகோதரர்களே. மனுத்தியால கணக்கு இரவுல ரோட்ல நின்று கொண்டே பேசிக்கொண்டு இருக்கிறோம், அது பாரமாக விளங்குதில்லை, அது கஷ்டமாக விளங்குதில்லை. இரவு முழுக்க கடைகளோட வியாபாரங்களோட இருக்கிறோம், அது சிரமம் இல்ல. தஹஜ்ஜுடைய நேரத்துல 2 ரக்காத் பாரமாக இருக்குது, சுபஹுடைய நேரத்துல எழும்பி 2 ரக்காத் மஸ்ஜிதுக்கு வாரது பாரமாக இருக்குது. ஏன்? என்னோட ஈமான்ல பலகீன சகோதரர்கள், ஈமான் பலகீனம் உண்டாகின அமல்ல சோம்பல் உண்டாகும். அதனால ஏன் ஈமான பலப்படுத்தணும், ஈமான பலப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடணும், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசணும், கேட்கணும் சகோதரர்களே. யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பத்தி நல்ல விடயங்கள் பேச கிடைக்கலையோ, கேட்க கிடைக்கலையோ, நஷ்டம் தான் சகோதரர்களே. உலகத்துல வாழ்ந்த காலத்துல நாங்க யாரெல்லாம் பார்த்து பொறாமப்படுவோமோ, நல்ல மனிதர்கள் அப்பா, நல்ல மனுஷன் ஆகினா இவரை போல ஆகணும், எங்க பிள்ளையும் இவர்களோட சேர்த்து வைக்கணும், இவர்களோட தான் தொடர்பு உண்டாக்கி கொள்ளணும். இப்படி நாங்க யாரெல்லாம் பார்த்து பொறாமப்படுவோமோ அந்த லிஸ்ட கொஞ்சம் எடுத்து பார்த்தா நல்ல விடயங்களை பேசக்கூடிய மஜ்லிஸ்ல உட்கார்பவர்களாகத்தான் இருப்பாங்க. சத்தியமாக யாரை பார்த்து பயப்படுவோமோ, யாரை பார்த்து தூரமாகுவோமோ, அநியாயமா போய்த்தானே எங்கட பிள்ளைகள் இவர்களோட தேரவும் விடப்படாது, இவர்களோட கிட்டையும் போகப்படாது. யாரை பார்த்து நாங்க ஒதுங்கி இருக்கிறோமோ இந்த லிஸ்ட கொஞ்சம் எடுத்து பார்த்தா எங்கேயாலும் நல்ல மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டாங்க. ஜும்மாவுடைய நாள்லயும் ஆரம்ப நேரத்துல வரமாட்டாங்க. ஏன்? ஈமான்ட குறைபாடு. மேலான கண்ணியமானவர்களே, ஈமான் அதிகரி போகணுமா, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசணும், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுற இடங்கள்ல உட்கார்ந்து கேட்கணும் சகோதரர்களே. நரகத்துக்கு போய்த்து நரகவாதிகளுடைய கவலையும் கைசேதமும் என்ன தெரியுமா? நரகவாதிகள் எவ்வளவு கவலைப்படுவாங்க தெரியுமா? எப்படி கைசேதப்படுவாங்க தெரியுமா? நாங்க உலகத்துல வாழ்ற காலத்துல தொழலே, இபாதத்து செய்யலே, குர்ஆன் ஓதலே, ஹஜ் உம்ராக்கள் செய்யலே என்ற கவலை இருக்காது. நரகத்திலிருந்து கவலைப்படுவாங்க. வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். உலகத்துல வாழ்ற காலத்துல நல்லதை கேட்கலையப்பா, நல்லதை சிந்திக்கல. எவ்வளவு சொல்லப்பட்டுச்சு, காலடியில வந்து சொல்லப்பட்டுச்சு, எத்தனையோ பயானாத்துகள், எவ்வளவு நல்ல நல்ல விடயங்கள் எல்லாம் முலாக்கரா செய்யப்பட்டுச்சு. எங்களுக்கு தீன் படல, எங்களுக்கு தீன் செட் ஆகல, நல்ல விடயங்கள் கேட்கல, சிந்திக்கல. நல்ல விடயங்களை கேட்டிருந்தா, நல்ல விடயத்தை சிந்திச்சிருந்தா நாங்க இன்னைக்கு நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்பதாக கவலைப்படுவாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால என்னோட ஈமான பலப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுவதும் சகோதரர்களே. முஃமின்களுக்கு, ஈமான்தார்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டா அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டா உள்ளம் நடுநடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ் ரசூலுடைய திருவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் زَادَتْهُمْ إِيمَانًا, ஈமான் அதிகரிக்கும் சகோதரர்களே. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால ஈமானுடைய வார்த்தைகள், ஈமானுடைய பேச்சுக்களை கேட்கணும் சகோதரர்களே. உலகத்திலேயும் ஈமானுக்கு தான் மதிப்பு, சக்கராத்திலேயும் ஈமானுக்கு தான் மதிப்பு, கியாமத்துடைய நாளிலும் ஈமானுக்கு தான் மதிப்பு. ஈமான்தாரிகளுக்கு, முஃமின்களுக்கு தான் வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, எல்லா வாக்குறுதிகளும் ஈமான்தாரிகளுக்கு சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா.
யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்கள் தான் கரையிலே சிறந்தவர்கள். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். கியாமத்துடைய நாள்ல அந்த நாள்ல ஈமானுக்கு தான் மதிப்பு. وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى. கியாமத்துடைய நாள்ல யார் ஈமானோட சாலிஹான அமலோட வருவார்களோ அவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து. சகோதரர்களே, ஈமான்ல குறைபாடு செஞ்சு பஜார்ல முயற்சி செஞ்சு சந்தோஷத்தை நிம்மதியை ராகத்தா எடுக்கல. சகோதரர்களே, பஜார்ல முயற்சி செஞ்சு சந்தோஷம் நிம்மதியை எடுக்கலுமா? ஈமான்ல குறைபாடு செஞ்சு ஈமான் இல்லாம மனமான வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆனோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலைமையில யார் சாலிஹான அமல்கள் செய்வாங்களோ இவர்களுக்கு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாங்க கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, ராகத்தான வாழ்க்கை எங்கேயோ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதை விட்டு தூரமாகி, தொழுகை விட்டு தூரமாகி, இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு வியாபாரத்திலையும் தொழிலையும் பிசினஸ்லயும் எங்கட நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஈமான் சாலிஹான அமல்ல தான் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை வச்சிருக்கிறான். சகோதரர்களே, எப்ப ஈமான்ல குறைபாடு உண்டாகுமோ, எப்ப மஸ்ஜிதை விட்டு தூரமாகுவோமோ, எப்ப தொழுகை விட்டு தூரமாகுமோ, வாழ்க்கை நெருக்கடி தான். லட்சத்தில் இல்ல கோடியில பிறந்தாலும் வாழ்க்கை நெருக்கடி உறுதி. சகோதரர்களே, யாரு சொல்றது? அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قال ربي لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. அல்லாஹ் ரசூல மறந்து, அல்லாஹ் புறக்கணிச்சு, ஆகிரத்தை மறந்து, தீன மறந்து ரப்ப புறக்கணிச்சு வாழ்வார்களோ அல்லாஹ் சொல்றான், நாங்க அவர்களை நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். ரப்ப முடிவு செஞ்சுட்டா யாரால தடுக்கலும்? சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத்துடைய நாள்ல அவர்களை குருடர்களாக, பொட்டையர்களாக அல்லாஹ் எழுப்புவான். கேட்பாங்க, கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா. ஏ அல்லாஹ், எங்களை குருடர்களாக எழுப்பினாய், உலகத்தில் நல்ல பார்வை உள்ளவர்களாகத்தானே இருந்தோம். அல்லாஹ் சொல்வான், கால கஸாலிக், அப்படிதான். أتتك آياتنا ونسيتها وكذلك اليوم تنسى. எங்க அத்தாட்சிகள், எங்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள், திரு வசனங்கள் எங்கடா எல்லாம் உங்கள்கிட்ட வந்து நீங்க கணக்கெடுக்கல, நீங்க மறந்துட்டீங்க. இன்றைய நாள் நாங்க உங்களை மறந்துட்டோம் என்று கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறோம். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ஈமான சீராக்குவோம், ஈமான பலப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுவோம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை பேசுவோம், கேட்போம். எப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுவோமோ எங்களுடைய ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகும். நம் அனைவருடைய அனைத்து ஈமானுடைய உறுதிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எப்ப ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகுமோ, முதலாவது நம்பர் எப்ப ஸ்ட்ராங் ஆகுமோ அப்பதான் இரண்டாவது நம்பர்ல இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஈமான்ல எப்ப உஜார் உண்டாகுமோ, ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகுமோ, அமல்ட டேஸ்ட் விளங்கும், தொழுகையிட டேஸ்ட் விளங்கும், ஜிக்ர்ட டேஸ்ட் விளங்கும், தஹஜ்ஜுத்ல டேஸ்ட் விளங்கும். ஈமான் அதிகரிப்பு உண்டாகினா தொழுகையில இன்பம் உண்டாகும். சோதரர்களே, இபாதத்துல ஆக சிறந்தது தொழுகை. ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக இருந்தா எல்லா அமல்களும் சீராக இருக்கும். ஒரு மனிதனுடைய தொழுகை சீர்கெட்டு விட்டா அவன் எல்லா அமல்களும் சீர்கெட்டு விடும்.
கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, தொழுகையில குறைபாடு செஞ்சுட்டு வாழ்க்கையில நிம்மதி எப்படி தேடுறது சகோதரர்களே? எல்லா முசீபத்துக்கும் காரணம் தொழுகையில உள்ள குறைபாடு தான் சகோதரர்களே. தொழுகையில குறைபாடு செஞ்சுட்டு எங்கெங்கேயோ சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கெங்கேயோ நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செஞ்சு செஞ்சு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரத்துல முன்னேற்றம் இல்ல, வியாபாரத்துல பரக்கத்து இல்ல. அது என்னமோ சரியா, என்ன செஞ்சாலும் கை கூடுதில்லை, என்ன செஞ்சாலும் செட் ஆகுதில்லை, கண்ணூரோ சூனியமோ. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகிற பழக்கம் இல்லையா, தொழுகையில குறைபாடா, இவரை கண்ணூரும் சூனியத்துடைய தாக்கமும் தேவையில்ல, இவருக்கு சூனியம் செஞ்சு படுக்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லைன்னா சூனியத்தை விட பயங்கரமான ஆபத்திலே அவர் இருக்கிறார். அதனால சூனியம் செய்ய அவசியமே இல்லை சகோதரர்களே. தொழுகை இல்லாம வாழ்க்கை பரக்கத்துண்டாகாது. எத்தனை தொழுகைகளை மிஸ் ஆகுறோம். எங்க வீட்டாளர்களுடைய எத்தனையோ தொழுகைகள் எங்கட வீட்டுல கவாவாகுது. எங்கட வீட்டுல எங்க பரக்கத்துண்டாகும்? என்ன செஞ்சாலும் ஒன்றும் சரி வருதில்லை. வீட்டுல எப்பயும் பிரச்சனை. வீட்டுல தொழுகை கவா செய்யப்பட்டா பிரச்சனை வராம. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபர் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல தங்க தேவைப்படுது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஜமாத்துக்கு பொறுப்பாக இருங்க, நைட்டுக்கு முழிச்சிரீங்க, தஹஜ்ஜுடைய நேரத்துல ஜமாத்தை நீங்க எழுப்பாட்டுங்க என்பதா. ஜமாத் தூங்குறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முழிச்சு இருக்கிறாங்க. சுபஹுடைய நேரம் கண்ணை திறந்து தூக்கம் போயிட்டு அதான் சொல்லி சொல்லி எல்லாம் செஞ்சு சூரியன் உதிச்ச பின்னால மொழி போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சுபஹ் கமாவாகிட்டு அவசரமாக எழும்பி பதறாங்க, அடுத்த இடத்துக்கு போறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, தண்ணீருடைய வசதிகளும் இருக்குது தானே, தொழக்கூடிய வசதிகளும் இருக்குது தானே, தொழுதுட்டு போகலாமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸாக வாதி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய பள்ளத்தாக்கு, அதனால வாங்க அவசரமாக வெளியாகிறோம் என்பதாக சொன்னாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, சொந்த பயணத்திலேயோ ட்ரிப்லயோ பிசினஸ் பயணம் ஒன்றுல இல்ல, தீன பாதுகாக்க யுத்தத்துக்கு போற டைம்ல டயர்ட்ல கண்ண சந்த இடத்தை பார்த்து ஷைத்தானுடைய பள்ளத்தாக்காக இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை நபர்களுடைய தொழுகை கலா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப என்னோட வீட்டுடைய ஹாலாத் 3 நேரம் சாப்பிடுறது இல்ல, தண்ணி சுட்டு சாப்பிட்டாரதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும் சகோதரர்களே. சர்வ சாதாரணமாக எத்தனை தொழுகைகள் கலா செய்யப்படுது. எப்ப ஜும்மாக்கு வார மாதிரி ஃபஜ்ருக்கு ஒரு ஊர்ல வருவாங்களோ அப்பதான் பரக்கத்துடைய வாசலை பார்க்கலாம் சகோதரர்களே. ஜும்மா எப்படி பரலோ அதே போல 5 நேர தொழுகைகளும் பரலுதான் சகோதரர்களே. ஜும்மா மிஸ் ஆகுது எவ்வளவு கவலை, அதே கவலை பரலுக்கு சுபகுக்கு வரணும் சகோதரர்களே. எத்தனை தொழுகைகளை வீட்டுல கலா செஞ்சு கொண்டிருக்கிறோம். வீட்டுல பரக்கத்து எப்படி உண்டாகும் சகோதரர்களே? மேலான கண்ணியமானவர்களே, 5 நேர தொழுகையை நாங்க மஸ்ஜிதுல வராட்டிலே வீட்டுல தொழுகிறோம். கண்ணியமானவர்களே, பரலு தொழுகை வீட்டுல தொழுகிற தொழுகை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, எந்த அளவுக்குண்டா வாலிபர்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு விறகுகளை சேகரிச்சு யாரு எந்த காரணமும் இல்லாம மஸ்ஜிதுக்கு வராம வீட்டுல தொழுகிறாங்களோ அவர்கள வீட்டையும் அவர்களையும் சேர்த்து பத்த வச்சு போட உள்ளம் நாடு என்பதாக சொன்னாங்க. எந்த காரணமும் இல்லாம தொழாமைக்கிறார்கள் இல்ல, எந்த காரணமும் இல்லாம மஸ்ஜிதுக்கு வராம வீட்டுல தொழுகிறவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான வார்த்தையை சொன்னாங்கண்டா, யாருக்கும் அநியாயம் செய்யாத, அநியாயத்தை விரும்பாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொல்றதாக இருந்தா எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் சகோதரர்களே. ஏன் எனக்கும் உங்களுக்கு இன்னும் பயம் வருவதில்லை? நானும் நீங்களும் செழிப்ப சந்தோஷத்தை நிம்மதி எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். 5 நேரம் மஸ்ஜிதுல எப்ப தேட ஆரம்பிப்போமோ ருசியை காணுவோம் சகோதரர்களே. வல்லாஹி பரக்கத்துண்டா. இப்லீஸ் மக்லூக் படைப்பினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யாத ஒரு சுஜூதுக்காக வேண்டி கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் சபிச்சான் என்றா ஒவ்வொரு நாட்களும் எத்தனை சுஜூதுகள் ரப்புக்கு செய்யாம மறுக்கப்படுகிறது. என்னைய உங்களை அல்லாஹ் விட்டு வச்சிக்கிறதுக்கு நான் நீங்க எவ்வளவு சுக்ர் செய்யும். நாங்க செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் எல்லாம் அங்கிட்ட தண்டனை கொடுக்கிறதாக இருந்த உலகத்தை யாரும் மிஞ்ச மாட்டோம் சகோதரர்களே. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால இபாதத்துல இன்பம் உண்டாகணும். அதே போல 5 நேர தொழுகைகள்ல பேணுதல் உண்டாகணும் சகோதரர்களே. 5 நேர தொழுகைகள் பேணுதல் உண்டாகினா வாழ்க்கையில பரக்கத் கொட்டும்.
மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அதனால தொழுகையில பேணுதலாக இருப்போம். தொழுகை சீராக இருந்தா எல்லா அமல்களும் சீராகிரும். எப்ப இந்த இபாதத் 2வது நம்பர் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படணுமா, 3வது நம்பர் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சீரில்லைண்டா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான். ஒரு மனிதர் சஃபர் போறார், ஒரு பிரயாணம் போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரயாணியுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு முசாஃபிர் பயணத்திலிருந்து என்ன துஆ கேட்டாலும் கபூல் செய்யப்படும் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பயணத்தில இருந்து யமுது யதைஹி இலஸ் ஸமா ஃபயகூலு யா ரப் யா ரப் யா ரப், வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்ப அழைக்கிறாரு, துஆ செய்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய குடிப்பானம் ஹராம், அவருடைய உடுப்பு ஹராம், அவர் வளர்க்கப்பட்டதே ஹராத்துல. இனி அவருடைய துஆ எங்க கபூல் செய்யப்படும் என்பதாக கேட்டாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, வாழ்க்கையில ஹராம் கலக்கப்படுமாக இருந்தா அமல் இபாதத்துல நல்ல விடயங்கள்ல இன்பம் உண்டாகாது. எங்கட துஆக்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. எங்கட உள்ளத்துல நல்ல சிந்தனைகள் வராது. பாவப்புற சிந்தனைகள் தான் வரும். சோதரர்களே, நாங்க ஹராத்தை பாவிச்சு, ஹராத்தை பழக்கி, ஹராத்தை வித்து, ஹராத்துக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் எங்கட வீட்டுல கொடுத்தா எங்கட பிள்ளைகள் தீன்தாரிகளாக வருவாங்க. மஸ்ஜித் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக வருவாங்க. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக வருவாங்க. ரோட்ல கழிப்பாருங்க. அவங்க என்னென்னமோ ஆசைக்கும். இரவுல தஹஜ்ஜுத்ல தக்பீர்ல இன்பம் உண்டாகாது. இரவுல போன்ல தன்மையில ஹராத்துல தான் இன்பம் உண்டாகும். மேலான கண்ணியமானவர்களே, ஹராம் என்னோட வாழ்க்கையில கலக்கப்படுமாக இருந்தா நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிச்சலத்துக்கும் அநியாயம் செய்கிறேன். ஹராத்தை சம்பாதிச்சு ஹராத்திலே ஈடுபட்டு ஹராத்தை ஊட்டுக்கு குடும்பமாக இருந்தா வாழ்க்கையில எப்படி பரக்கத்து உண்டாகும் சகோதரர்களே. இனி மனைவிய, குடும்பத்தை, பிள்ளைகளை குறை சொல்லி சரி வருமா? அதனால வாழ்க்கையில ஹராமான விடயங்கள்ல இருந்து தவிர்த்து 100க்கு 100 எங்கட வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. எந்த அளவு ஹராம் கலக்கப்படும் அமல் இபாதத்துல இன்னும் எடுக்கப்படும். மௌலானா யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போயிட்டு அந்த விருந்து உபசாரத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. கேள்விப்படுது அந்த விருந்து போட்டவருடைய வியாபாரம் என்னமோ முன்பின்னாமே ஹராம் கலக்கப்பட்டிருக்குதாமே. அவங்க சொன்னாங்க, இந்த விருந்து உபசாரத்துல தாக்கத்தினால 40 நாட்கள் என்ற உள்ளம் பாவம் செய்ய தூண்டுது என்பதாக சொன்னாங்க. ஏன்னா கண்ணியமான உங்கள்கிட்ட என்ன பக்குவம் இருக்குது? இமாம் அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாப்போர் இமாம், அவருடைய டார்கெட் இருந்துச்சு, நான் ஒரு திருமணம் முடிக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தைய ஹாஃபிலாக, ஆலிமாக, உம்மத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக ஆக்கணும் என்பது பெரிய ஒரு பிளான். சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில தேடி பாக்குறாங்க, பொலிட்டியான சாலிஹான பெண் ஒன்று கிடைக்கல. அடிமை பெண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி திருமணம் முடிக்கிறாங்க. சொல்றாங்க, புள்ள ஒன்று கிடைக்குது, ஆண் புள்ள கிடைக்குது, ரொம்ப கவனமாக வளர்க்கணும், நீ மட்டும்தான் பால் கொடுக்கணும், ஹராமான எந்த ஒரு உணவும் கலந்துடப்படாது என்பதாக கண்டிஷன் போடுறாங்க. ஒரு நாள் மனைவி கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. புல் அழுது அடுத்த வீட்டு அடிமை பெண் வந்து பால் கொடுக்குறாங்க. இமாம் அவர்கள் வாராங்க, வந்து பறிச்சு எடுத்து புள்ளையோட வாயில கைய போட்டு சத்தி எடுக்க வைக்கிறாங்க. சிலவர்கள் கேட்டாங்க, பக்குவமாக இருக்கணும், ஹலாலாத்துல பேணுதலாக இருக்கணுமாக இருந்தாலும் இந்த தாய்ப்பால் என்ன ஹராம் இருக்குது? சொன்னாங்க, எஜமான் அனுமதி இல்லாம அடிமைகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எஜமான் அனுமதி இல்லாம பால் கொடுத்திருக்கிறாரு, ஹராமா ஹலாலா என்பதாக கேட்டாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, என்ன புள்ளைட வாயில கைய போட்டு சத்தி எடுக்க வச்சு என்ன புள்ள மௌத்தாகட்டும், அந்த மௌத்துடைய வருத்தத்தை எனக்கு தாங்கலும். ஆனா இந்த சந்தேகமான பால் என் புள்ளைட உடம்புல போயிட்டு உடம்புல கலந்து என் புள்ளைட சுபாவம் மாறுறது இருக்குது, எனக்கு இதை தாங்கிக் கொள்ளலாம் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் அந்த இமாமுடைய நியத் அல்லாஹ் கபூல் செய்தான். மிகப்பெரிய ஆலிமாக அல்லாஹ் மகனாக்கினான். இமாம் அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்கா மதீனாவுடைய இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். நிறைய பயான்கள் செய்வாங்க. அவர்களால் மக்கள்கள் அதிகமான பிரயோசனங்கள் அறிஞ்சு கொண்டாங்க. பயான்கள்ல, முனாவராத்கள்ல நடுவுல சின்ன கொன்னல்கள், தடமாறுகள் உண்டாகும், பேச்சு திக்கும். ஒவ்வொரு தடவை பேச்சு கொன்னல்கள் ஏற்படும் போது எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன தெரியுமா, சந்தேகமான அடிமையுடைய பாலுடைய விபரீதம் என்பதாக சொன்னார்.
மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அந்த அளவுக்கு தாக்கமாக இருந்தா நானும் நீங்களும் எவ்வளவு சிந்திக்கணும், எவ்வளவு யோசிக்கணும் சகோதரர்களே. எங்கட வீட்டிலேருந்து வெளியாக கொள்ள எங்கட பெண்கள்கிட்ட என்ன பக்குவம் இருக்குது, என்ன சரி செஞ்சுங்க, வெறுங்கையோட மட்டும் வந்துடவானம் என்றுவாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எங்கட முன்னைய பெண்கள் கதவு வாசல்ல வந்து சொல்லுவாங்க, ஹராத்த சம்பாதிக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறோம், ஹராத்த மட்டும் கொண்டு தந்துடாதீங்கப்பா, ஹலால மட்டும் கொண்டு தாங்க. நாங்க பசிய பொறுத்துக் கொள்வோம், நரகத்துடைய நெருப்பை பொறுத்துக் கொள்ளலாம், ஹராத்த மட்டும் கொண்டு தந்துடாதீங்க, ஹலால மட்டும் கொண்டு தாங்க என்பதாக சொல்லுவாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்கள் எவ்வளவு பக்குவமாக இருந்தான். அதே போல நானும் நீங்களும் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக பேணுதலாக இருக்கும் சகோதரர்களே. அதுல புறப்பாடு செஞ்சா என் வாழ்க்கையில எல்லாமே புறப்பாடு ஆகிரும். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால என்னோட வாழ்க்கையில் உள்ள கொடுக்கல் வாங்கல சீராக்குவோம், 100க்கு 100 ஹலாலான வியாபாரமாக ஆக்குவோம். ஹராங்கள் கலக்கப்பட்டிருந்தா இன்றே அதுக்கு ஒரு முடிவு செய்வோம். அதே போல என்னோட குடும்ப வாழ்க்கை 4ஆம் நம்பர் அதுல ஒழுங்காக இருக்கணும் சகோதரர்களே. சிலவங்க ஊருக்கு நல்ல, மஸ்ஜிதுக்கு நல்ல, ஆனா வீட்டுக்கு சரியில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு முஆஷரா குடும்ப வாழ்க்கையில பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருக்கும் லிஅஹ்லி. உங்கள மிகச் சிறந்தவர், உங்கள யாரு சிறந்தவர் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் தான். நான் உங்களிலே என்னுடைய குடும்பத்துக்கு மிகவும் சிறந்தவராக இருக்கிறேன் என்று கருத்துப்பட சொன்னாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, ஊர்ல நல்ல பேர் எடுத்து வேறல்ல, வீட்டுல சொல்லணும் என்ன மாப்பிள்ள நல்லம், வீட்டுல சொல்லணும் என்ன புள்ள நல்லம், வீட்டு ஆட்கள் மாஸ்தாரோனும் நல்ல மௌலவி, நல்ல ஹாஜி, நல்ல மனுஷன் மஸ்ஜிதுல சொல்றாங்க, ரோட்ல சொல்றாங்க. இது இல்ல சகோதரர்களே, வீட்டுல நல்லவனாக இருப்பவர் தான் அல்லாஹ் இடத்துல நல்லவர். வீட்டுல எந்த குடும்பம் மாறணுமா, எந்த மனைவி மாறணுமா, எந்த மகன், எங்கட பிள்ளைகள் மாறணுமா, முதலாவது நாங்க மாறணும். நாங்க யார் யாரையோ போல வாழ்றோம், நாங்க யார் யாரையோ போல எங்கட கலாச்சாரங்கள், எங்கட எல்லா திட்டங்களும் யார் யாரையோ பிளான் படி பாப்பா உமாவும் யார் யாரோ ஆக்டர்கள் மாதிரி, ஹீரோக்கள் மாதிரி, புள்ளைய மட்டும் அவுலியாக்களை மாதிரி எதிர்பார்க்கலுமா சகோதரர்களே? புள்ளைய மட்டும் சீதைகளாக எதிர்பார்க்கலுமா? ஒரு நாளும் நடக்கிற சகோதரர்களே. எப்படி எங்க வீட்டுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், குடிக்க கொடுக்கணும், உடுக்க கொடுக்கணும் என்ற பிக்கர் இருக்குது. என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிமார்களுக்கும் தீன கொடுக்கணும் என்ற பிக்கர் இருக்குதா? தீன கொடுக்கணும் என்று. மேலான கண்ணியமான தீன கொடுக்கல வாழ்க்கை நஷ்டம் சகோதரர்களே, வாழ்க்கை நஷ்டம். எங்களோட குழந்தைகளை நாங்க எவ்வளவு கேலத்தாக விட்டுட்டோம், எவ்வளவு பராமுகமாக விட்டுட்டோம். பிள்ளைகளை வளர்க்கிற விடயத்துல நானும் நீங்களும் கொல்ட்டியாக போகணும் சகோதரர், கொல்ட்டியாக போகணும். எட புள்ள யாரு, அவர் எங்க போறாரு, யாரோட பழகுறாரு, எங்க நேரம் செலவழிக்கிறார் என்றதை விளங்கி போகணும் சகோதரர்களே. புள்ளைய சும்மா விட்டுட்டு இறக்கம் என்று சொல்லி சரி வருமா சகோதரர்கள்? புள்ள யாருன்னு விளங்கணுமா? புள்ளையோட கூட்டாளிய பார்க்கணும். புள்ளையோட கூட்டாளிகிட்ட என்ன ஆகுதோ அது பிள்ளைகிட்ட நிச்சயமாக ஆயிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் அவன் கூட்டாளிட மார்க்கத்துல தான் இருப்பான். மேலான கண்ணியமானவர்கள், கூட்டாளி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் சகோதரர்கள். பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாபில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கூட்டாளியை எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்று பேசுறாங்க. கூட்டாளிகிட்ட தீன் இருக்குதா, தொழுகை இருக்குதா, கூட்டாளிகிட்ட அஹ்லாக் இருக்குதா, கூட்டாளிகிட்ட பாவம் இருக்குதா? மேலான கண்ணியம் இதெல்லாம் பார்க்கணும் சகோதரர்கள். எவ்வளவு குறைபாடு விட்டுட்டோம். நானும் நீங்களும் செஞ்ச குறைபாடால தான் இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் சீரழியறாங்க. எங்கட வாலிபர்கள் சின்ன வயசுல, படிக்கிற வயசுல எதுக்கோ அடிமையாகி எதுக்கோ நேரம் செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்களே. நானும் நீங்களும் தான் காரணம் சகோதரர்களே. இரவு நேரத்துல வாலிபர்களை, எங்கட பிள்ளைகளை ரோட்ல கழிக்க இடம் கொடுக்கப்படாது. எந்த புள்ள வீட்டுக்கு லேட் ஆகி வாரானா நினைச்சு கொள்ள வேண்டியதான் என்னமாலும் ஒரு பெரிய ஒரு முசீபத்தை இழுத்துட்டு வர போறான். இரவு நேரங்களை வெளியே கழிக்கிறதுக்கு கூடாது சகோதரர்களே, முசீபத்து தான். மேலான கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு, எங்கட பொறுப்பு சகோதரர்களே. நல்ல மக்களுடைய, நல்லோர்களுடைய, நல்ல உலமாக்களுடைய, நல்ல ஹாஜிமார்களுடைய மஸ்ஜிதுல நல்ல அந்தஸ்துல உள்ள பிள்ளைகள் வீணாக பேசிக்கிறாங்களே. யாரு காரணம்? மூட்டு சூழலா? குடும்பத்தில் உள்ளவர்களா காரணம்? கூட்டாளிமார்கள் தானே சகோதரர்கள். அதனால கூட்டாளிமார்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டாளிட்ட என்ன பாவம் இருக்குதோ வெகு சீக்கிரத்தை எங்க பிள்ளைகள்கிட்ட வந்துடும் சகோதரர்களே. கூட்டாளி ஒரு பாவம் செய்யறாரா, இவர் அந்த மஜ்லிஸ்ல இருப்பாரு. போக 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 அவருடைய உள்ளத்துல அந்த பாவத்தை செய்யாட்டியும் அந்த பாவத்துல உள்ள பயங்கரம் அப்படியே எடிபட்டுரும்.
எப்பயும் ஆரம்பிக்கிறாங்க எப்படி, எப்பயும் இல்ல தானே, சனிக்கிழமை நைட் மட்டும் தானே, ஈந்து நின்று தானே, ட்ரிப்ல மட்டும் தானே, இப்படி சொல்லி ஆரம்பிச்சவர்கள் வாழ்க்கை முழுக்க நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால எங்களோட பிள்ளைகளை பாதுகாப்போம். அதே போல 5வது எங்களோட குணங்கள் அகலாக்களை சீராக்குவோம். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம், பெரியவர்களை கண்ணியப்படுத்துவோம். அதே போல உலமாக்களை மதிப்போம், பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்வோம். மேலான கண்ணியமானவர்களை நல்ல குணமுள்ளவர்களாக வாழ்வோம். அகலாக் உலகத்துல சொன்னாங்க, நான் அனுப்பப்பட்டதே அகலாக் நற்குணத்தை பூர்த்தி செய்யத்தான் என்பதாக சொன்னாங்க. அதனால மஸ்ஜிதுல கூட இப்ப இரக்கம் காட்டுற பண்பு இல்லாம போயிடுச்சு. மேலான கண்ணியமானவர்கள் சங்கியானவர்கள் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டும். முந்தைய ஒரு கால உலமாக்கள் எப்படி மதிப்பாங்க, அந்த மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்? ஈமான்ல உள்ள புறப்பாடு சோதர்களே. அதனால எங்கட ஈமான சீராக்கிக் கொள்வோம், இபாதத்திலே பேணுதலாக இருப்போம், கொடுக்கல் வாங்கலை அழகாக்கிக் கொள்வோம், குடும்ப வாழ்க்கையை சீராக்குவோம், நற்குணத்திலே நாங்க எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாராக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ். எங்களை பொருந்தி போயா அல்லாஹ். நாங்க செஞ்ச அனைத்து பாவங்களை மன்னித்து மறைப்பாயாக அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்க பெற்றோர்களை சோதிச்சிடாதையா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்களை கடனாளிகளாக ஆக்கிறாதையா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தை கொண்டு எங்க குடும்பத்தை சோதிச்சிடாத ரப்பே. எங்களோட பாவத்தால் எங்களை கேவலப்படுத்திடாதையா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னித்து மறைப்பாயாக அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ். நல்லோர்கள் யா அல்லாஹ், ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், கண்ணியமானவர்கள் யா அல்லாஹ், அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்கள்ட்ட பொறுப்பது விலங்கு இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திய அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, கஷ்ட நஷ்டங்களை நீக்குவாயாக, கடன் சுமைகளை போக்குவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளம் கெட்டு பெய்து கல்வி இருட்டாகிட்டியா அல்லாஹ். பெற்ற தாய் தகப்பனுக்கு துவா செய்யும் பொழுது கை உயர்த்தவும் பாக்கியம் இல்லையா அல்லாஹ், கை உயர்த்தினாலும் கண்ணீர் வடிக்கவும் பாக்கியம் இல்லையா அல்லாஹ். அந்த அளவுக்கு பாவம் செஞ்சு உள்ளம் இருட்டாகிட்டியா அல்லாஹ். மன்னிச்சு போயா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து மண்ணறையிலே வாழ்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த மண்ணறைகளை பொன்னறைகளாக மாத்திரியா அல்லாஹ், அந்த கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ். அவர்களை பொருந்தி போயா அல்லாஹ். அந்த சீதேவிகள் உலகத்துல வாழும் பொழுது அவர்களுடைய பாக்கியம் பொறுமதி விளங்கலையா அல்லாஹ். அவர்களுடைய பொறுமதி விளங்கும் பொழுது நாங்க பூமியில, அவர்கள் பூமியில இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ். மனைவிமார்களை பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். தீனுக்கு சாதகமானவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். உஸ்தாத்மார்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். நல்லோர்கள் ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், எங்களுடைய இல்முக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் சீராக்குவாயாக யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸில் உள்ள அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ், அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். மஜ்லிஸில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாராலும் குணப்படுத்த முடியாது யா அல்லாஹ், நீயே குணப்படுத்துவாயாக யா அல்லாஹ். மஸ்ஜிதிலே எத்தனையோ கஷ்டவாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து கஷ்டத்தையும் நீயே போக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஜ்லிஸிலே எத்தனையோ பேர் யா அல்லாஹ் சொல்ல முடியாத கடன்களால் தவிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் அனைத்து கடன்களையும் நீயே போக்குவாயாக யா அல்லாஹ், அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக யா அல்லாஹ். எங்களை துன்யால கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், துன்யால கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். மஹ்லூக்ல பணக்காரன் கையேந்து வச்சிடாத யா அல்லாஹ், அவர்கள்ட்ட தலைக்குனிய தலைசோடி எங்களை நிலைமைகளை சொல்ல வச்சிடாத யா அல்லாஹ். தேவண்ட உன்னிடம் கேட்கக்கூடிய சீதேவிகளாக ஆகியா அல்லாஹ். நம்ம அனைவரையும் பொருந்து போயா அல்லாஹ். மஜ்லிஸ்ல உள்ள அனைவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் வயது வந்தும் யா அல்லாஹ் எத்தனையோ பேர் திருமணத்துக்காக வேண்டி யா அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஜோடிகளை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தைகளை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு பிச்சலத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மதரசாக்களையும் மர்கஸ்களையும் மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நம் அனைவருடைய இறுதி முடிவையும் சிறப்பாக்கிறியா அல்லாஹ். இறுதி முடிவு மோசம் என்றா மோசம் யா அல்லாஹ். இறுதி முடிவை அழகாக்கிறியா அல்லாஹ், இறுதி முடிவை சிறப்பாக்கிறியா அல்லாஹ். சுஜூதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், மஸ்ஜிதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதி ஓதி மௌத்தாகணும் யா அல்லாஹ், கலிமா சொல்லி சொல்லி மௌத்தாகணும் யா அல்லாஹ். நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக, நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்